அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வணக்கம் தயவு நேர்களே. 12 ராசி கட்டங்களில் சூரியன் எங்கு இருந்தால் என்ன பலன் நடக்கும்? ராசியோ நட்சத்திரமோ லக்கணமோ சம்பந்தமில்லை. எந்த ராசி எந்த லக்கணம் எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருக்கலாம். சூரியன் பொதுவாக முக்கியமான கிரகம். 12 ராசிகளில் சூரியன் எங்கிருந்தாலும் அந்தந்த பலன் என்னென்ன நிலையில் நடத்தும், சூரியன் தங்களுக்கு எங்கே இருக்குது, என்ன ராசியில் இருக்கிறத நீங்களே பார்த்துடலாம். 12 ராசிகள் தான். மேச, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 12 ராசிகளில் சூரியன் பொதுவாக 9 கிரகங்களில் முக்கியமான கிரகமாக வருவார். அவருக்கு தந்தை, தலைவன், முக்கியமானவங்க, அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி உயர் பதவி, அரசாங்கத்தை ஆளுதல், இந்த மாதிரி ராஜகிரகமாக சூரியன் வருது. இந்த அடிப்படையில் சூரியன் மேசத்தில் இருந்தால் என்ன பலன் செய்யும்? சூரியன் மேசத்தில் இருக்கிறார் அப்படின்னா சித்திரை மாதம் பிறந்தவங்க. இப்போ சித்திரை மாதம் பிறக்கிறவங்க சூரியன் மேசத்தில் இருக்குது. இப்போ சூரியன் காலப்புருஷருக்கு 1ஆம் இடத்துல இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு, பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். என்னுடைய முன்னோர்கள், ஞானிகள், சித்தர்கள் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையிலும் சூரியன் ஒரு மனிதனுக்கு உச்சமாகி இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள்னால்தான் சிறப்புகள் உண்டாகுது. அவருடைய தந்தையினாலேயோ அவங்களுடைய பூர்வீகத்தினாலேயோ அவங்களுக்கு பெரிய சிறப்புகள் வாய்ப்பதில்லை. ரெண்டாவது, இவர் பிறந்து பெரிய உயர்வுக்கு, பதவிக்கு, பொருளாதாரத்தில் மேலே உயர தந்தையுடைய நிலையும் பூர்வீகத்துடைய நிலையும் கம்மியாகிக்கிட்டே வருது நான் அறிஞ்ச வரையிலும். அதனால் இப்போ எனக்கு சிம்மத்தில் சூரியன் இருக்கும்போது ஆவணி மாதம் ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்க, சூரியன் எனக்கு என் பையனுக்கு சிம்மத்தில் தான் இருக்கார், அப்போ நான் ரொம்ப கீழே போய்கிட்டே இருப்பேனா அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியல. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அப்படி அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சிறப்பு தானே. இப்போ உங்கள் பையன் ஆவணி மாதம் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா உங்கள் பையன் மேலே வர்றதில் உங்களுக்கு சந்தோஷம் தானே. அந்த நிலையில் சூரியன் சிம்மத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணத்தினாலையும் தந்தையினாலையும் பூர்வீகத்தினாலையும் சின்ன சின்ன சிரமங்களையும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் அதை தாண்டி கடந்து செல்ல ரொம்ப சிரத்தை எடுக்கிறதா இருக்குது. அதனால் பெரும்பாலும் சிம்மத்தில் சூரியன் உள்ளவங்க, இப்போ சிம்மத்தில் சூரியன் உள்ளவங்க அந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் மேசத்தில் இருக்கிறது. மேசத்துக்கு அதிபதி செவ்வாயை நம்ம கவனிக்கிறதா இருக்குது. இப்போ செவ்வாயும் நேராக அதுக்கு நேராக 7லே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூரியனும் செவ்வாயும் நேர்கார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது பிரச்சனை தான் கொடுக்குது. அதுபோல் சூரியன் என்ற இடம் 5-9 1-5-9 அல்லது 5-9 இந்த நிலையில் இருந்தால் தகப்பனாரும் கொஞ்சம் மேலான நிலைக்கு வர்றாரு. மற்ற நிலை அவங்கவங்க ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. அடுத்து ரிஷபம். ரிஷபத்தில் சூரியன் உள்ளவங்களை பார்த்திங்கன்னா அறிவு பொங்கி வழியும். ரிஷபத்தில் சூரியன் இருந்த காலப்புருஷம் இருக்கிறது 2ஆம் இடம், பூர்வ புண்ணியாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிருது. அப்புறம் கடுமையான பொறுமைனா பார்த்துங்க, என்ன நடந்தாலும் தன்னுடைய இலக்கில் கவனமாக இருக்கிறவங்க ரிஷபத்தில் சூரியன் உள்ளவங்க. இவங்களை கவனித்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய உருவமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னா அசிங்கமாக இருக்குதா அழகாக இருக்குதா அப்படின்னா இல்லை, எல்லோரும் இவங்களை கவனிக்கிறாங்க. கொஞ்சம் கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸு, தன்னுடைய நிலையை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டிக்கிறது, தன்னுடைய பேச்சாற்றல், திறமை, இதெல்லாம் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு அதிகபட்சம் குடும்பஸ்தானத்தில், திருமணஸ்தானத்தில் இந்த வழியில் 2 தாரம் அல்லது திருமணத்தினால சின்ன சின்ன பாதிப்பு, தடைப்பட்ட திருமணம் லேட்டாகிறது, குடும்பத்தை அமைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிறது, இந்த மாதிரி நிலையை உருவாக்குது. இருந்த போதிலும் இவங்க எல்லாத்தையும் அனுசரித்து உயர்வான நிலையை அடைவாங்க ரிஷபத்தில் சூரியன் உள்ளவங்க. அவங்க சூரியன் எந்த ஸ்டாரில் வரலான்னு நிற்கட்டும். அடுத்து மிதுனத்தில் சூரியன் உள்ளவங்களை பார்த்திங்கன்னா அதிகபட்சம்
பிறருக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்காக ஒரு முயற்சியையும் உதவியையும் உழைப்பையும் கடுமையாக பயன்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு வந்துங்க கடுமையான யதார்த்தம், என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், ஒரு கொள்கையோட ஒரு பிடிப்போடு இருக்கிறவங்க மாதிரி மிதுனத்தில் சூரியன் உள்ளவங்களை என்னால் பார்க்க முடியல. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்கள கேட்டால் நல்ல பையன், நல்ல மனிதர், அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருக்கிறாரு அப்படிங்கிற நிலையை தான் கொடுக்குது. ரெண்டாவது, பயங்கர கூச்ச சுபாவம். நீங்கள் மிதுனத்தில் சூரியன் உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மேடை ஏறி பேசுங்க அப்படின்னா கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அதே போல் தவறு செய்கிறதுக்கும் கடுமையாக பயப்படுவாங்க. நேர்மையாக இருந்து கிடைக்கிறது கிடைக்கட்டும், அந்த வழியில் வாழலாம் அப்படின்னு உள்ளவங்க மிதுன ராசியில் அதிகமான பேர் பிறக்கிறாங்க. அடுத்து கடகத்தில் சூரியன் உள்ளவங்க. கடகத்தில் சூரியன் உள்ளவங்கள பார்த்திங்கன்னா அதிகப்படி தன்னுடைய பிள்ளைகளை விட்டோ தாய் தந்தையரை விட்டோ கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி சூழலை தான் அதிகமாக கொடுக்குது. அதே போல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா சாப்பிடணும், தனக்கு வேலை இருந்தால் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஓய்வு கிடைச்சா ஓய்வாகவே இருப்பாங்க. அப்போ இவங்க என்னைக்கு இவங்களுடைய வேலையை நம்ம தான் பார்த்தாகணும், நம்ம தான் உயரணும், நம்ம தான் இந்த வேலையை செஞ்சாகணுங்கிற முடிவுக்கு எப்போ வர்றாங்களோ அந்த நிலையில் அவங்க உயர்வான நிலைக்கு வர்றாங்க. இவங்க பெரும்பாலும் தாய் தந்தையரை விட்டு தனியாக இருக்கிறது, தன்னுடைய ஐடியாவுக்கு முயற்சி பண்ணி குடும்பத்தை நடத்துறது, தன்னுடைய அறிவுக்கு அதிகமான வேலை கொடுக்கறது, நிறைய தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் நேரமே வெள்ளனே எந்திரிக்கிறது, இந்த மாதிரி சூழலெல்லாம் உருவாக்கி தன்னுடைய உடம்பை பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால, அதாவது இவங்க ஆடி மாதத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஆடி மாதம் அது நீர் தத்துவம், கடக வீடு, கடக ராசி அல்லது கடக லக்கணம். அப்படி சூரியன் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க வேலையை இவங்க பார்த்து என்றைக்கு இவங்க ஒரு முயற்சியில் இறங்குறாங்களோ, நம்மனால தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு என்றைக்கு வர்றாங்களோ அன்னையிலிருந்து இவங்களுக்கு விடிவு காலம் உறுதி, அன்னையிலிருந்து முன்னேற்றம். அப்புறம் சொந்தமாக அதிகமாக யோசிக்கிறது, யோசித்து முடிவெடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சோண்டு கோவப்பட்டாலும் கூட அதிகமாக நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி அதாவது அவங்களுடைய முகம் விசாலமாக, நேர்த்தியாக, கொஞ்சம் வளர்த்தியாக, சிரிச்ச முகத்தோடவே இருப்பாங்க. அதாவது ஜாலியாக பழகுவாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இவங்க போகிற பக்கம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அதையும் கடந்து சென்று தன் வசப்படுத்திக்குவாங்க. அதாவது எதிரிகளை கூட வசப்படுத்திக்கக்கூடிய வல்லமை கடகத்தில் சூரியன் உள்ளவங்களை நீங்கள் அதிகமான பேரை பார்க்கலாம். அடுத்து சிம்மத்தில் காலபுருஷருக்கு சிம்ம வீடு 5ஆம் வீடாக வரும். அதே போல் அதுதான் பூர்வ புண்ணியம், தெய்வீகம், இந்த ஒரு ஸ்திரத்தன்மை. சிம்மத்தில் சூரியனில் அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாதம் பிறந்தவர்கள், ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மத்தில் சூரியன் இருக்கும். இப்போ சிம்மத்தில் சூரியன் எடுத்துக்கிட்டால் தலைமை தாங்குவது, பொறுமையாக இருப்பது, எதிரி என்ன யோசிக்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது, யோசித்ததுக்கு அப்புறம் தெரியறதில்ல. இந்த நிலையில் இதுதான் நடக்கும்னு சிம்மராசியில் உள்ளவங்க இவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் இதுதான் நடக்க போகுது, நம்ம இப்படி தான் இருந்துக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல் அது சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு நிறையா அந்த அறிவு இறைவன் கொடுத்துருக்காரு. அதனால் சிம்மத்தில் பிறந்தவங்க பொறுமையாக இருந்தாலே எல்லாமே தன்னால் வசப்படும், கிடைக்கும், ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை. கிரகங்கள் ஆட்சியாவது, ரெண்டாவது அவருக்கு சொந்த வீடு, அதாவது ஸ்திர வீடு, சிறப்பான வீடு. அதனால் நல்ல உயர்வும் சிறப்பும் சிம்மத்தில் ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு சிறப்பான பலனை செய்யும் சிம்மத்தில் சூரியன் இருந்தால். அடுத்து கன்னி. இப்போ கன்னியில் அது புதன் வீடு, புதன் உச்சமாகிற வீடு. இப்போ காலபுருஷருக்கு அது 6ஆம் இடம். இவங்கள பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தால் கொஞ்சோண்டு, அதாவது கொஞ்சம் பெண்தன்மை வாய்ந்த மாதிரி இருப்பாங்க. இவங்ககிட்ட நிறைய ஒரு நளினத்தை எதிர்பார்க்கலாம். பெண்ணாக பிறந்தாங்கன்னா ஆண் ரூபம், அதாவது கொஞ்சம் வீரமாக, வேகமான பெண், கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க. அதாவது புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கு கன்னியில் சூரியன் இருக்கும். இவங்களுக்கு கவிதை, கட்டுரை, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், அப்புறம் ஓவியம், அப்புறம் கலராக ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தன்னை கொஞ்சம் மிகைப்படுத்தி
காமிக்கிறது, அதே போல் அழகை தன்னை வந்து ரொம்ப அழகுபடுத்திக்கிறது, இதில் ஆர்வமாக இருப்பாங்க. சினிமா, சங்கீதம், நாட்டியம், பாடல் இந்த நிலையில் வந்து கொஞ்சம் புலமை அதிகமாக இருக்கும், அறிவு அந்த நிலையில் வேலை செய்யும். இது வந்து ஒரு சிறப்பு தான். இப்போ துலா வீடு, இப்போ துலா வீட்டில் வந்துங்க காலபுருஷருக்கு அது வந்து 7ஆம் இடமாக வருது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 குடையவர், காலபுருஷருக்கு 5 குடையவர் 7ல், சூரியனுக்கு அந்த வீடு வந்து நீச்ச வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியன் வந்து நீச்சமாயிருச்சுன்னா அப்போ சூரியன் தான் ராஜகிரகங்கிறீங்க, சூரியனை வச்சு தான் ஜாதகம்லாம் கணிக்கிறோம். சூரிய உதயத்திலிருந்து தான் ஒரு மனிதனை வந்து நம்ம அதிலிருந்து தான் கணக்கு எடுத்துக்க முடியும். இப்போ சூரியன் வந்து இன்றைக்கி காலையில் 6:30க்கு சூரியன் உதயமாகறாருன்னா அதிலிருந்து தான் எத்தனை மணி நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிறத வச்சு சூரியன் முக்கிய கிரகமாக வருது. அப்போ இந்த கிரகம் நீச்சமாயிருச்சுன்னா இதனால் ஏதாவது சிறப்புகளோ, ஏதாவது பிரச்சனைகளோ, சிறப்பில்லாமல் இருக்கிறதோ, பயமோ நடுக்கமோ ஏதாவது வந்துடுமா? நான் வந்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் வந்து துலா வீட்டில் இருக்கும். அப்போ நான் ஐப்பசி மாதம் பிறந்திருக்கிறேன், எனக்கு துலா வீட்டில் தான் சூரியன் இருக்கார் அப்படின்னா சுக்கிரனை கவனிக்கணும். இப்போ சுக்கிரன் வந்துங்க வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வலுவன்னா எப்படிங்க? இப்போ அந்த சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து சூரியனை ஒன்றா எடுத்துங்க. சூரியனுக்கு 3, 9, 11 அப்படிங்கிற இடத்துலையோ, அல்லது 5, 9 அல்லது 4, 7, 10 இந்த நிலையில் சூரியன் இருந்தால் மிகப்பெரிய புகழும், நீச்சபங்க ராஜயோகமும், நல்ல உயர்வும் இவங்களுக்கு கிடைக்கிது. எனக்கு தெரிய மிகப்பெரிய, அதாவது சாணக்கியன், கணக்கன், அறிவாளி, திறமைசாலி அப்படின்னு எடுக்கிற பட்சத்தில் சூரியன் வந்துங்க நீச்சமானவங்களே அதிகமான பங்கில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஐப்பசி மாதம் பிறந்தவங்க. ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லா ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கும் இந்த பலன் பொருந்துமா அப்படின்னா நம்ம சுக்கிரனை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சூரியன் நீச்சமாயிருச்சு, எனக்கு துலா வீட்டில் சூரியன் இருக்குது அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. அதனால் சூரியன் துலா வீட்லேயும் இருக்கலாம். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன், அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் பிறந்தவங்க, கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும். அப்போ விருச்சிகத்தில் சூரியன் உள்ளவங்க அதிகப்படியாக கொஞ்சம் வீரம், வேகம், திறமை, அதாவது வந்து முன் யோசனை, இதெல்லாம் விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது. இது ஒரு நீர் வீடு தான். இப்போ விருச்சகம், மீனம், கடகம் இது மூணும் ஜலராசி. அப்போ ஜலராசியில் ஒரு அக்னி சம்பந்தமான கிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, இந்த சூரியன் வந்துங்க எல்லா ராசி, எல்லா லக்னம், எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான கிரகமா அப்படின்னா அப்படி கிடையாது. பாவமான கிரகமா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ சூரியன் வந்து நம்ம கெட்டுப்போச்சு, நீர் ஜலராசியில் இருக்குது, அதனுடைய பிரதிபலிப்பு வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்கள் பிறந்த ராசியோ லக்னமோ சூரியனுக்கு வந்து எதிர்ப்பாக இருந்ததுன்னா சூரியன் கெட்டு போகிறது தான் நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதுபோல் சூரியன் சில பேர்த்துக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அது உயர்வையும் செஞ்சிருது. அடுத்து தனுசு ராசி. இப்போ தனுசில் சூரியனுங்க, இவங்க வந்து மார்கழி மாதம் பிறந்தவங்க. இப்போ மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு காலபுருஷருக்கு வந்து 5 குடையவர் 5ல், இது மிகப்பெரிய சிறப்பு. அப்போ இவங்களுக்கும் இவங்க வீட்டில் வந்து அதிகப்படியாக அப்பாவாக இருப்பாங்க. அதாவது இந்த பொருளை இங்கே வை, அதை அங்கே வை, அதை கொடுத்தாச்சா, இதை வாங்கியாச்சா, இந்த கணக்கு பாரு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, இப்படி இருங்க அப்படின்னு அட்வைஸராக வர்றாங்க. காரணம், அந்த தனுசு வீடு வந்து குருவுடைய வீடு ஒன்று. அடுத்து அது வந்து அவர் சூரிய பகவானுக்கு நட்பு வீடு. சிம்மத்திலிருந்து அது 5வது வீடு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கல்வி திறமை, நல்ல ஒழுக்கம், தன்னை வந்துங்க சரி பண்ணிகிட்டே இருக்கிறது, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறது, தன்னை யாரும் முந்த விடாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நிலையில் தனுசு ராசியில் பிறந்தவங்க
நிறையா பேர் இருக்கிறதாக நான் நிறையா ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஆய்வில் அதிகப்படியான தனுசு ராசிக்காரர்களில் தனுசு லக்னம், தனுசு ராசி, சூரியன் அங்கேயே இருந்ததுன்னா, இப்போ தனுசு ராசி எடுத்துக்குவோம். தனுசு ராசியில் சூரியன் வந்து தனுசுலேயே இருக்காருன்னா வந்துங்க, அது வந்து அமாவாசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அமாவாசையில் பிறந்துட்டான் அப்படிலாம் சொல்லியெல்லாம் கணக்கு எடுக்க முடியல. அவங்க அதாவதுங்க இந்த மாந்திரியம், அதாவது திடீர் பொருள் வரவு, அப்புறம் ஜோதிட சம்பந்தமான சாஸ்திரம், அப்புறம் வைத்தியம், அப்போ தனக்கு தெரிந்த வித்தை, அவங்க எந்த நிலை எடுக்கிறாங்களோ அதில் முதன்மையாக இருக்கிறது. இதில் தனுசில் சூரியன் உள்ளவங்க பெரிய உயர்வடைகிறாங்க. அடுத்து மகரத்தில் சூரியன். இப்போ மகரத்துக்கு அதிபதி சனி பகவான். ஆனால் இந்த மகர வீட்டில் சூரியன் இருக்கும்போது, சூரியன் வரும்போது இருட்டு இருக்கிறதில்ல, பகலாயிரும். சூரியன் மறையும் போது பகல் மறைஞ்சிடும், இருட்டு வந்துடுது, இரவு வந்துடுது. அந்த அடிப்படையில் வந்துங்க சூரியனும் சனியும் பகைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. சூரியன் வந்து அப்பா, சனி பகவான் வந்து மகன், பையன், அவருடைய பையன்தான் சனி பகவான். இப்போ சூரியன் வந்து மகரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்க வந்து மார்கழி தை மாதம் பிறந்திருக்கிறாங்க. அது தை மாதம் பிறந்த அந்த சூரியன் வந்து மகரத்தில் இருக்கும்போது இவங்க வந்து தலைமை பதவி வகிக்கிறாங்க. திடீர்னு தலைமை தாங்கிறது, திடீர்னு மிகப்பெரிய உயர்வுக்கு வர்றது, திடீர்னு பிரபலியமாகிறது, எல்லோராலையும் போற்றப்படுறது. இவங்களை எதிரியும் வந்து சில நேரத்தில் பாராட்டிடுவாங்க, வாய் தவறி கூட. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்ககிட்ட வந்துங்க ஒரு ஆளுமை, ஒரு திறமை, அறிவு, அடுத்தவங்களை வந்துங்க தன்னோட எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணுறது, தங்கோடு இருக்கிறவங்கள வந்து ஒழுக்கமாக வச்சுக்கிறது, இப்படி தான் இருக்கணும்னு மிரட்டுறது, ஒழுக்க ரீதியாக நியாய ரீதியாக மிரட்டி தன் வசமாக, உனக்கு பிரச்சனை வந்தால் எனக்கும் வரும், எங்கோட இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து அதிகப்படியான மகரத்தில் சூரியன் உள்ளவங்களை நிறைய நான் பார்த்துருக்கேன். அடுத்து கும்பத்தில் சூரியன் இருந்தால் என்ன செய்யும்? இப்போ கும்பத்தில் சூரியன் இருந்தாங்க, டைரெக்டாக அவருடைய சொந்த வீட்டை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. கும்ப வீடும் சனி வீடு தான். காலபுருஷருக்கு 11ஆம் இடம். எப்படி மகரத்துக்கு காலபுருஷர் 10ஆம் இடம் வந்துச்சோ, அதுபோல் 11ஆம் இடம் வந்து ஈக்குவல் அந்த மகரத்துக்கு என்னென்ன பலன் சொல்லணும் அதை விட 11ஆம் இடங்கிறத வந்துங்க அதிகபட்சம் கொஞ்சம் வந்துங்க காதல் வசப்படுறது, விருப்பமான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் இப்படித்தான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதுபோல் இவங்களுக்கு வந்து அதிகப்படியான இவங்களுடைய தொழில், உத்தியோகம், இவங்க பார்க்குற நிலையில், வித்தைகளில், விளையாட்டில் எல்லாம் ஒரு வித்தியாசம் படைக்கிறது. இப்போது எல்லாருமே நடிகர். இந்த நடிகரில் கும்பத்தில் சூரியன் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது மாசி மாதம் பிறந்தவங்க, கும்பத்தில் சூரியன் உள்ளவங்க, இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த தனித்திறமை, கும்பத்தில் சூரியன் உள்ளவங்க தனித்திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. எல்லா நிலையிலையும் படிப்பாக இருந்தால் சிறு வயதில் படிப்பில் முன்னணி, விளையாட்டாக இருந்தால் விளையாட்டில் முன்னணி, தொழிலாக இருந்தால் தொழில் ஸ்தானத்தில் தன்னுடைய வித்தியாசம் படைக்கிறது. இந்த மாதிரி நிலையில் கும்பத்தில் சூரியன் உள்ளவங்க நல்ல உயர்வுக்கு வர்றாங்க, சிறப்படைகிறாங்க. இப்போ அடுத்து மீனம், பங்குனி மாதம் பிறந்தவங்க. இந்த மீனத்தில் காலபுருஷருக்கு 12ஆம் இடம். அப்போ 5 குடையவர் 12ஆம் இடத்துல மறையலாமா? சூரியன் வந்து ஜலராசியில் இருக்குது. இப்படிலாம் வந்துங்க ஒரு தவறான செய்தியவே சொல்லுவாங்க. சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு, சூரியன் நல்லால, அப்படி கிடையாது. ஒரு ராஜகிரகம் காலபுருஷருக்கு 12ஆம் இடத்தில் இருக்க பிறந்தவங்க, இவங்க என்ன செய்கிறாங்க,
அதாவது ஒரு மன்னரை உருவாக்குறது. தான் மன்னர் ஆகிறதில்ல, தான் தலைவனாகிறதில்ல, ஒரு தலைவனை உருவாக்குற தகுதி படைத்தவங்க, கிங் மேக்கர்னு சொல்லுவீங்க. அதுபோல் ஒரு நிலையை ஒரு மனிதனை உருவாக்குறது, காப்பாற்றுறது, அதிகமான இரக்க குணம், பிறர் மேலே நிறைய அன்பு வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை பூரா செஞ்சு தான் ஏமாந்தாலும் கூட அதை பெருசுபடுத்திக்காமல் பிறருக்காக வாழ்கிறவங்கள, மீனத்தில் சூரியன் உள்ளவங்கள அதிகமான பேரை பார்க்கலாம். அது ஜலராசி தான் இருக்கட்டும், உபய ஜலம், உபயராசி. அப்போ தண்ணீர் போல் எங்கே இறக்கமாக இருக்குதோ அங்கே ஓடிடுவாங்க. தனக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுருவாங்க. பெரும்பாலும் இவங்க அடுத்தவங்ககிட்ட யோசனை கேட்குறத விரும்புறதில்ல. தான் மனசுக்கு சரியாக இருந்ததுன்னா அதை செஞ்சுருவாங்க. அதை செஞ்சு கூட அவங்க கெட்ட பேர் வாங்கிக்கிறதும் உண்டு. அதை பற்றி அவங்க கவலையும் படுறதில்லை. அதனால் மீனத்தில் உள்ளவங்க ஒழுக்கம், அதாவது தலைமையை உண்டு பண்ணுறது, ராஜாக்களை உண்டு பண்ணுறது, நல்ல மந்திரியாக இருக்கிறது, நல்ல யோசனை சொல்கிறது, இதெல்லாம் மீனத்தில் சூரியன் உள்ளவங்களுக்கு 100% கரெக்டாக இருக்குது என்னுடைய ஆய்வில். அதனால் 12 ராசிகளில் உள்ள சூரியன் எங்கெங்கே இருந்தால் என்ற பலனை கூறியிருக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திரன் 12 ராசிகளில் இருந்தால் என்னென்ன பலன் செய்யும் என்பதை பற்றி ஆய்வு செய்து தங்களுக்கு வழங்க இருக்கிறேன் என்பதை கூறி, நமது நேயர்கள் அனைவரும் 16 செல்வங்களும் நிலைத்து பெற்று நீடூடி வாழ்க வளர்க என்று வாழ்த்தி வணங்குகிறேன். தயவு வணக்கம்.